நிறைய ரூமர்களுக்கு நிறைய இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எதனா அறிவிப்புகள் இருந்தா கண்டிப்பா பொது வழியில கண்டிப்பா அறிவிப்புகள் இருக்கும். ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ரூமர்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இல்ல இது எல்லாமே ரூமர் தான். நிறைய நீங்க 1 மாசமா 2 மாசமா நிறைய இந்த மாதிரி பேச்சுக்கள் நிறைய அங்க பேசிட்டாங்க இங்க பேசிட்டாங்க டெல்லியில இருந்து பேசிட்டாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. இல்ல இதுக்கான ஏதாவது அறிவிப்புகள் பொதுவில் கொடுக்குற மாதிரி இருந்தா பொது வழியில கண்டிப்பாக கொடுப்போம். அது மற்றபடி நிறைய ரூமர்களுக்கு நம்ம எடுத்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எங்களுடைய தலைவருடைய ஒரே குறிக்கோள் மக்கள்கிட்ட எங்களுக்கு பெரும்பாலும் மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு. மக்களை சந்திக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு. அதுல முன்னெடுப்புல இருக்கும். கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டத்துல மக்கள் தாவேக்காவை காப்பாத்திக்கணும்னா நீங்க அதிமுகவோட வந்துருங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க. உங்களை இன்னொரு பவன் கல்யாணம் ஆக்கணும்னா பேசுறாங்க. இங்க இருக்கிற அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பேசுறாங்க. யாரு பேசுறாங்களோ அவங்க அவங்களுடைய நோக்கம் என்னன்னு மறந்துட்டு பேசுறாங்கன்னு அர்த்தம். அப்படி பேசுறவங்க ஒண்ணு திமுகவோட அன்கோல இருக்காங்களா? ஏன்னா அவங்களுடைய பிரதான எதிரி திமுகவை பேசுவதை விடுத்துட்டு அவர்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுறாங்க. நாங்கள் எங்களுடைய எதிரி யாருன்னு சொல்லிட்டோம். எங்களுடைய கொள்கை எதிரி யாருன்னு சொல்லிட்டு எங்களுடைய அரசியல் எதிரி யாருன்னு சொல்லிட்டோம். அவர்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆட்சியில் இல்லாதவர்கள் பற்றி நாங்கள் பேசுவதில்லை. யார் அப்படி பேசுறாங்களோ அவர்கள் மறைமுகமாக திமுகவுக்கு உதவி செய்யறாங்கன்னு அர்த்தம். கூட்டணிக்கு தானே கூப்பிடுறாங்க. தவறா ஒண்ணும் பேசலையே. இல்ல கூட்டணிக்கு யார் வேண்டாலும் கூப்பிடலாம். ஆனால் மற்ற தேவையில்லாத வார்த்தைகள் கண்டிப்பாக நாங்கள் என்றும் யாரை பற்றியும் தவறாக எந்த கட்சியை பற்றியும் பேசுவதில்லை. எங்களுடைய கொள்கை எதிரியோ அரசியலை தவிர்த்து வேற யாரை பற்றியும் பேசுவதில்லை. அவர்கள் தவறாக பேசுறாருன்னு சொன்னீங்க, அதுக்காக நான் சொல்றேன். நாங்கள் யாரை பற்றியும் பேசவில்லை. அவர்கள் தவறாக பேசுகிறார் என்றால் அது அவர்களுடைய கொள்கையில் இல்ல அதிமுக இன்று ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி. இன்னைக்கு ஆட்சியில் இல்லாத கட்சி. அவர்களை சொல்லி நாங்கள் பேசி நாங்கள் தேவையில்லாமல் மக்களை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்று எங்களுடைய பிரதான தமிழக மக்களுக்கு முக்கிய விரோதியாக இருக்கிற திமுக தான் எங்களுடைய பிரதான அரசியல் எதிரி, கொள்கை எதிரியாக இங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தலைவர் அவர்கள். உங்க 2 பேரை பத்தி நாங்க பேச முடியும். அரசியல்ல இன்னைக்கு ஆட்சியில் இல்லாதவர்களை பத்தி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? அதான் தெளிவா சொல்லிட்டோம். எங்களுடைய கூட்டணி நிலையில போன மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்களுடைய கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிவிட்டோம். அந்த கட்சியோடு இருக்கும் எந்த கட்சியும் நாங்கள் கூட்டணி இருக்க 1% இல்லை. அதற்கான ஒரு பாயிண்ட் புள்ளி சதவீதம் கூட வாய்ப்பு இல்லைன்றது தெளிவா சொல்லிட்டோம். இல்ல சார், இப்போ 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம உறுதியா சொல்ல முடியுமா சார்? நாங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டோம். எங்களுடைய நிலைப்பாட்டில் எங்களுடைய தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர். எங்களுடைய வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல் வேட்பாளர். எங்களுடைய கட்சியின் தலைமை ஏற்று யார் வருகிறார்களோ அது எங்களுக்கு கொள்கையில் எந்த முரண்பாடுகளும் கண்டிப்பாக இருக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லைன்றதா நாங்க முன்னாடி இருந்த எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றம். நடிகர் அஜித் எங்களை பிரிக்க பாக்குறாங்க. நான் விஜய்க்கு நல்லதான் பண்ணுவேன். இந்த மாதிரி வேலை பார்க்கறவங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லது. எங்களுடைய தளபதியுடைய நண்பர். அதை நிறைய ஊடகங்கள் அதுவும் ஆளுங்கட்சி சார்ந்த ஊடகங்கள் பிரித்து வெளியிட்டிருந்தார்கள். அதுக்கான ஒரு நல்ல கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு. அவருக்கு எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அஜித் ரசிகர்கள் ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான் வருமா சார்? நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.